வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமான முறையில் பெட்ரோலை சேகரித்த வர்த்தகர் கைது. நாட்டில் காச நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. இன்று முதல் ஒற்றை மற்றும் இரட்டை எண்களுக்கு அமைய எரிபொருள் விநியோகம். எரிபொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என அறிவிப்பு. போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சில விமான சேவைகள் இரத்து. மாணவர்கள் மீதான அச்சுறுத்தல்களை கண்டித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம். புதன்கிழமைகளில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட மாட்டாது என அறிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளை ஒடுக்குவதற்காக மொசாட்டிடம் உதவி கோரிய முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் தகவல். வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்லவிருந்த 20,000 பணியாளர்கள் நிர்கதிக்குள்ளாகியுள்ளதாக அறிவிப்பு. கையடக்க தொலைபேசி பண பரிமாற்றங்கள் தொடர்பில் கண்காணிப்பு. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக யூனிசெஃப் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என சவுதி அரேபியா எச்சரிக்கை. அமெரிக்காவில் காணப்பட்ட 100 வருட கால யோன் சட்டம் தற்காலிகமாக நீக்கம். நாட்டில் வருடாந்தம் 8,500 முதல் 9,500 வரையான காச நோயாளிகள் பதிவாகி வருவதாக காச நோய் மற்றும் மார்பு நோய் தடுப்பிற்கான தேசிய திட்டம் அறிவித்துள்ளது. இவர்களுள் சுமார் 45% மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் சமூக சுகாதார விசேட நிபுணர் மிசாயா காதர் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் 24ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உலக சனத்தொகையில் 1/4 காசநோய் தொற்றிற்கு உள்ளாகியுள்ளனர். இலங்கையில் கடந்த 25 வருடங்களாக வருடாந்தம் பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கையில் பாரிய மாற்றம் ஏற்படவில்லை. கடந்த ஆண்டு 8,726 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டனர். இவர்களுள் 93 பேர் முதன்முறையாக நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள் என்பதுடன் இவர்களுள் 75% பேருக்கு நுரையீரலில் காசநோய் ஏற்பட்டுள்ளது. சுமார் 5,500 பேர் ஏனையவர்களுக்கு நோயை பரப்பக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் புவியியல் ரீதியாக மோதரை, மட்டக்குழி, பொரல்லை, வனாத்தமுல்ல மற்றும் கிராண்ட் பாஸ் ஆகிய பகுதிகள் அதிக அவதானம் மிக்க இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கட்டார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் அதானியுடன் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடியதுடன் தற்போதைய பிரச்சினைகள் குறித்து ஆலோசித்து கட்டாருடனான தமது ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளார். இதன்போது கட்டாரில் உள்ள இலங்கையர்களின் நலன் குறித்தும் அமீர் உறுதியளித்துள்ளதுடன் தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் நிலையான எரிபொருள் விநியோகத்தை பேணுவதில் கட்டார் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. QR முறைமையின் கீழ் எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்கும் போது வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கத்திற்கு அமைவாக இன்று முதல் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதன்படி இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6 மற்றும் 8 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் 1, 3, 5, 7 மற்றும் 9 இருந்தால் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக நாளாந்தம் எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டு வருவதனாலும் உள்நாட்டில் எரிபொருளுக்கான கேள்வி அசாதாரணமான முறையில் அதிகரித்து வருவதனாலும் நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இதனை கருத்தில் கொண்டு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் QR குறியீடு முறைமையை செயற்படுத்த அரசாங்கம் கடந்த 16ஆம் தேதி முதல் நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடுகளின் சில பகுதிகளுக்கான விமான சேவைகள் இன்றும் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய துபாய்க்கான விமான சேவைகள் இன்றும் நாளையும் இரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் தமாம், தோஹா, குவைத் ஆகிய நாடுகளுக்கான விமான சேவைகள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயண முன்பதிவுகளை செய்தவர்கள் 1979 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தினூடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது
அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகங்களுக்கு சென்று விமான சேவைகள் தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது விசாரணை என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை கண்டித்தும் ஜனநாயக உரிமைகளை வலியுறுத்தியும் இன்று விரிவுரைகளை புறக்கணித்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுமாறு யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்திருந்தது. இதற்கமைய இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தினம் அன்று வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட கருப்பு கொடி போராட்டத்தின் போது கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 மாணவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இச்செயலானது மாணவர்களின் ஜனநாயக உரிமைகளை நசுக்கும் ஒரு அடக்குமுறை என குறிப்பிட்டு மாணவர்கள் இப்போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். இன்று காலை 10 மணி முதல் யாழ் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பாக விரிவுரைகளை முழுமையாக புறக்கணித்துவிட்டு கவனஈர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். எரிபொருள் நெருக்கடி காரணமாக பாடசாலைகளுக்கு புதன்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போதிலும் அன்றைய தினம் ஆன்லைன் மூலம் கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் திட்டம் எதுவும் தற்போதைக்கு இல்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலவேவ தெரிவித்துள்ளார். புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே கற்பதாக, செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டுப் பாடங்கள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடி கற்பதற்காக செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டுப் பாடங்கள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய சுற்றறிக்கையின்படி மறு அறிவித்தல் வரை வாரத்திற்கு 4 நாட்கள் மாத்திரமே பாடசாலைகள் இயங்கும் என்பதுடன் புதன்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மாணவர்கள் வீட்டில் இருந்து சுயமாக கற்பதற்கு ஆதரவாக அவர்களுக்கு பொருத்தமான பாடங்கள், பயிற்சிகள் மற்றும் பணிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறும் பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன தனது தேர்தல் பிரசார செலவுகளுக்காக இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாட் அமைப்பிடம் $1 மில்லியன் நிதியுதவி கோரியிருந்ததாக தி வயர் என்ற செய்தித்தளம் உத்தியோகபூர்வ ஆவணங்களை வெளியிட்டு அறிவித்துள்ளது. 1987ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மொசாட் அமைப்பிடம் இக்கோரிக்கை முன் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஒருவேளை எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேலியர்கள் நாட்டில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டியே ஜே.ஆர். ஜெயவர்தன இந்த நிதி உதவியை கோரியதாக இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சின் ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. அத்துடன் 1988ஆம் ஆண்டு ஜனவரியில் இஸ்ரேலுக்கு அனுப்பிய கடிதத்தில் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையில் வழங்கிய உதவிகளுக்காக ஜே.ஆர். தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் இலங்கையில் நிலவிய தமிழர் ஆயுத போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இஸ்ரேல் பாரிய இராணுவ உதவிகளையும் வழங்கியுள்ளது. குறிப்பாக இலங்கை இராணுவத்திற்கு பயிற்சி வழங்கிய இஸ்ரேலிய பயிற்றுவிப்பாளர்கள் வெளியில் தம்மை விவசாய ஆலோசகர்களாக அடையாளப்படுத்தியதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1987ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தை மீட்கும் தாக்குதல்களுக்கு இவர்களை பயிற்சி அளித்ததுடன் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவினருக்கு இஸ்ரேலிய பிரதமரின் பாதுகாப்பு படையினரே பயிற்சி அளித்துள்ளமையும் வெளியாகியுள்ளது. 1988ஆம் ஆண்டளவில் இஸ்ரேல் இலங்கைக்கு சுமார் $30 மில்லியன் பெறுமதியான இராணுவ தளவாடங்களை விற்பனை செய்துள்ளதுடன் இதில் $10 மில்லியன் பெறுமதியான டோரா ரக அதிவேக படகுகள் மற்றும் மினி உசி ரக துப்பாக்கிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இலங்கையில் தமிழ் இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்படுவதில் சிவில் மக்கள் மீது நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான குண்டு வீச்சுக்கள் மற்றும் சித்திரவதைகள் குறித்தும் இஸ்ரேலிய ராஜதந்திரிகள் நன்கு அறிந்திருந்ததாகவும் தி வயர் என்ற செய்தித்தளம் ஆவணங்களுடன் தகவல்களை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் போர் சூழலினால் புலம்பெயர் தொழிலுக்காக செல்லவிருந்த 20,000 இலங்கையர்கள் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் சங்கம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் போர் பதற்றமும் நிச்சயமற்ற தன்மையில் மத்திய கிழக்கின் தொழில்துறை தொடர்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அச்சங்கம் இதனை குறிப்பிட்டுள்ளது. விமான சேவைகள் நிறுத்தப்படல், விமான சேவைகள் இரத்து செய்யப்பட்டமை, செல்வதற்கான திகதி மாற்றங்களால் பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் செயலாளர் அர்ஃபாத் தெரிவித்துள்ளார். சவுதி, கட்டார், குவைத், துபாய் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுமதி பத்திரம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் ஊடாக வீட்டுப் பணியாளர்கள், சாரதிகள், சூப்பர் மார்க்கெட் பணியாளர்கள் உட்பட பல தொழில்களுக்காக கடந்த 2 கிழமைகளில் 20,000 பேர் செல்லவிருந்தனர். அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் ஒரு நாளைக்கு மாத்திரம் 1000 பேர் பதிவு செய்யப்படுகின்றனர். எனினும் இது இன்றைய சூழலில் 200ஆக குறைவடைந்துள்ளதாகவும் அனுமதி பத்திரம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் சங்க செயலாளர் அர்ஃபாத் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டில் 1 லிட்டர் டீசல் 550 முதல் 600 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் வரவிருக்கும் எரிபொருள் கப்பலின் விலையை அடிப்படையாக கொண்டே அவர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நாட்டிற்கு வரவுள்ள டீசல் கப்பலின் விலை மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் இதன் காரணமாக உள்ளூர் சந்தையில் டீசல் விலை தவிர்க்க முடியாதபடி பெரும் உயர்வை சந்திக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மீண்டும் வரிசைகள் உருவாகியுள்ளமைக்கு அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகமே காரணம் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எரிபொருள் கொள்வனவுக்கான நடவடிக்கைகளை உரிய காலத்திலும் முறையான திட்டமிடலுடனும் அரசாங்கம் முன்னெடுக்க தவறியுள்ளமையே இந்த நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளதாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்து வரும் நிலையில் நாட்டில் இம்மாத இறுதிக்குள் எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கப்படலாம் என இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தகவல்கள் தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக இறக்குமதி செலவுகள் அதிகரித்துள்ளமையே இந்த உத்தேச விலை உயர்விற்கு பிரதான காரணம் எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஈசி கேஷ் மற்றும் எம் கேஷ் போன்ற இலத்திரனியல் பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய பண பரிமாற்றங்களை தடுப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இச்சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான முன்மொழிவை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். இதற்கமைய சட்டவிரோத பண பரிமாற்றங்களை கண்காணிப்பதற்கும் அவற்றில் ஈடுபடுபவர்களை அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் இலங்கை மத்திய வங்கி, இலங்கை போலீஸ் தலைமையகம், இலங்கை ஆட்பதிவு திணைக்களம் ஒன்றிணைந்து புதிய தரவு தளத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவோர் தமது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் இலகுவாக பண பரிமாற்றம் செய்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே குறித்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சின் தலைமையில் ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவினரால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் காலங்களில் கையடக்க தொலைபேசி பண பரிமாற்றங்கள் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முறையான அனுமதியின்றி ட்ரோன்களை இயக்குவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை அறிவித்துள்ளது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விசேட அறிவிப்பொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் உயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள் சட்டவிரோதமான முறையில் ட்ரோன்களை இயக்கிய நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளமையை விமானப்படை சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டில் ட்ரோன்களை இயக்குபவர்கள் தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்கி முறையான அனுமதியை பெற்றதன் பின்னரே ட்ரோன்களை இயக்க வேண்டும் எனவும் இலங்கை விமானப்படை அறிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் ட்ரோன் இயக்குபவர்கள் தேவையற்ற சட்ட சிக்கல்கள் மற்றும் சிரமங்களுக்கு உள்ளாகுவதை தவிர்ப்பதுமே இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையின் நோக்கம் என இலங்கை விமானப்படை அறிவித்துள்ளது. அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் 604 லிட்டர் பெட்ரோலை சேகரித்து வைத்திருந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொலனறுவை மீகஸ்வெவ பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சில்லறை விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வந்த 70 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மெதிரிகிரிய மீகஸ்வெவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குறித்த பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து இப்பெட்ரோலை சேகரித்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் காலங்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கில் இவை சேகரிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைக்கும் நடவடிக்கை உலகளாவிய ரீதியில் மந்தமடைந்துள்ளதாக யுனிசெஃப் அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் மாத்திரம் சுமார் 4.9 மில்லியன் குழந்தைகள் தமது 5வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முன்பாகவே உயிரிழந்துள்ளனர். கடந்த காலங்களில் எட்டப்பட்ட வேகமான முன்னேற்றத்துடன் ஒப்பிடுகையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த தேக்கம் சர்வதேச சுகாதார அமைப்புகளுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக முறையான மருத்துவ வசதி, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் எளிதில் தடுக்கக்கூடிய நோய்களே இத்தகைய மரணங்களுக்கு முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் யுனிசெஃப் அறிவித்துள்ளது. இந்த இறப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை பிறந்த சில நாட்களிலேயே நிகழும் புதிதாக பிறந்த குழந்தைகளின் மரணங்கள் எனவும் யுனிசெஃப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 2030ஆம் ஆண்டிற்குள் குழந்தைகளின் இறப்பை தடுப்பதற்கான நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைய வேண்டுமானால் உலக நாடுகள் சுகாதாரத்துறையில் தங்களது முதலீடுகளை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் எனவும் யுனிசெஃப் வலியுறுத்தியுள்ளது.
தேவை ஏற்பட்டால் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தமக்கு உரிமை உள்ளதாக சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகரில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதலை அடுத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரியாத்தில் நடைபெற்ற வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பிற்கு பின்னர் ஊடகங்களிடம் கருத்துரைத்த அவர் ஈரான் தனது தவறான கணிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் தெஹ்ரான் எவ்வித நன்மையும் அடையப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தனது அண்டை நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை விட அவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கவே முயற்சிப்பதாகவும் இளவரசர் ஃபைசல் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த அணுகுமுறை ஒருபோதும் வெற்றி அளிக்காது என்பதுடன் இது அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் ஈரானுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர்ச்சூழலை எதிர்கொள்வதற்காக 200 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான நிதியை அங்கீகரிக்குமாறு அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் வெள்ளை மாளிகையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையை மேற்கோள் காட்டி நிர்வாகத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் இதனை தெரிவித்துள்ளார். இத்தொகையானது ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை முன்னெடுத்த இராணுவ நடவடிக்கைகளுக்காக செலவிடப்பட்ட தொகையை விட அதிகமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது போருக்காக பயன்படுத்தப்படும் தீர்மானமிக்க ஆயுதங்களின் உற்பத்தியை உடனடியாக அதிகரிப்பதே இந்த நிதி கோரிக்கையின் முக்கிய நோக்கம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வார காலப்பகுதியில் பென்டகன் பல்வேறு நிதி ஒதுக்கீட்டு கோரிக்கைகளை முன்வைத்துள்ள நிலையில் இப்புதிய கோரிக்கையானது அமெரிக்க காங்கிரஸில் கடும் அரசியல் நெருக்கடியை உருவாக்கும் என வாஷிங்டன் போஸ்ட் சுட்டிக்காட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் எண்ணெய் மற்றும் எரிபொருள் விலையில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாக அமெரிக்க கப்பல் கட்டும் தொழிலை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஜோன்ஸ் சட்டம் தற்காலிகமாக தளர்த்தப்படுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. 1920ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இச்சட்டத்தின்படி அமெரிக்க துறைமுகங்களுக்கு இடையே பொருட்களை ஏற்றிச் செல்ல அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட அமெரிக்க கொடியுடன் கூடிய மற்றும் அமெரிக்கர்களால் இயக்கப்படும் கப்பல்களை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். இது உள்நாட்டு கப்பல் தொழிலை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டமாகும். எனினும் இச்சட்டம் அடுத்த 60 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். எண்ணெய், இயற்கை எரிவாயு, உரம் மற்றும் நிலக்கரி போன்ற அத்தியாவசிய வளங்கள் தடையின்றி விநியோகிக்கப்படும். வெளிநாட்டு கப்பல்களையும் உள்நாட்டு விநியோகத்திற்கு பயன்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து செலவை குறைத்து எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த முடியும் என அரசாங்கம் நம்புகின்றது. இதன்படி குறித்த ஜோன்ஸ் என்ற சட்டம் 100 வருடங்களுக்கு பின்னர் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.